Hi students, in 12th Computer Science Chapter 6 now we are going to discuss about the control structures. Introduction. Programs may contain a set of statements. இப்போ நம்ம சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது a ஈக்குவல் டு 5 அதே மாதிரி பீன்ற வேரியபிளுக்கு 10 அதே மாதிரி நம்ம என்ன கொடுப்போம் c ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்னு ஆட் பண்ணுவோமா அதே மாதிரி இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ ஒரு லைனை நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்வோமா. ஸோ தட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் எ ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வன்ஷியலி that is the statement or executed one after another. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த 20 லைன்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு அப்புறமா தான் இன்னொரு லைன் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஒன் ஆஃப்டர் another தான் நம்மளுக்கு சீக்வன்ஷியலாக நம்மளுக்கு ப்ரோக்ராம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். There may be a situation in our real life programming where we need to skip any segment or a set of statement and execute another statement based on the test of a கண்டிஷன். இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ வந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்சோ வி மே நீட் டு எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் கால்ட் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் அன்டில் த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்னா ரிப்பீட்டட் அதாவது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். எ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காசஸ் எ jump of a control from one part of the program to the another is called a control statement or control structure, because this only controlling the program structure. In control structure we having a three types. So sequential, alternative or branching. Next one is iterative or looping. So first one என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. sequential statement. A sequential statement is a composed of a sequence of statement which are executed one after another. இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இப்போ 20 லைன் உள்ள கோடிங் நம்ம இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப்டர் அனதர் ஒரு லைனுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இன்னொரு நம்மளுக்கு என்ன ஆகும்னா சீக்வன்ஷியலாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். A code of a print your name, address and phone number is an example of the sequential statement. ஸோ கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ பிரிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹலோ திஸ் இஸ் ஷாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். பிரிண்ட் அவங்களோட அட்ரஸ் அதாவது 43 செகண்ட் லேண்ட் நார்த் கார் ஸ்ட்ரீட் டிஎன். ஸோ அவுட்புட்டில் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சீக்வன்ஷியலாக நம்மளுக்கு செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. Next one is alternative or branching statement. In our day-to-day life, we need to take our various decisions and choose an alternative path to achieve our goal. Maybe we would have an alternative route to reach our destination when we find the usual road by which we travel is blocked. In our day-to-day life நம்ம ஒரு கோலை இப்போது நம்ம டெஸ்டினேஷன் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு அது ஒரு செட் ஆஃப் வே நம்மளுக்கு பிளாக் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு வே நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி இப்போ கொடுத்துருக்க வேல்யூ வந்து நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக இல்லை ஆடா இல்லை ஈவனா இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இப்போ அது ட்ரூவாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஃபால்ஸாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்டரேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன் ஆல்டரேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் ஹேவிங் a 3 types. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் ஆர் இஃப் எல்ஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் இஃப் the simplest of all decision making statement should be in a from a relational or logical expression. ஸோ சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிளாக் 1 நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிளில் இன்டர் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் இன்டீஜர்னு தெரியும். ஸோ இன்புட்டில் நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஏஜ். ஸோ இன்புட்டுக்கு நம்ம எது கொடுக்குறோம் பைத்தானில் நம்ம வேல்யூவை கெட் பண்ணோன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்ன்ற நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18
ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா கொடுக்குற எக்ஸோட வேல்யூ, அதாவது கொடுக்குற எக்ஸோட வேல்யூ 18 அப்படி இல்லைனா 18க்கு மேலே. ஸோ அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ எக்ஸை 18 விட 18 இருக்கலாம், அப்படி இல்லைனா 18 விட பெரியவங்களாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஓட் போடுறதுக்கு நமக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் நம்மளுக்கு ப்ரோம் சிம்பிளோட நம்மளுக்கு அவுட்புட்டு ஸ்டாப் ஆகிடும். இப்போ அவுட்புட் பாருங்கள். ஸோ என்டர் யுவர் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 34 நம்ம கண்டிஷன் செக் பண்ணலாமா? ஸோ இப்போ எக்ஸுக்கு பதில் 34 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 34 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ இப்போ 18 விட நம்மளுக்கு என்ன ஆகும், 34 வந்து பெருசு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ செகண்ட் அவுட்புட் என்ன இருக்குன்னு பாருங்கள், என்டர் யுவர் ஏஜ் 16. ஸோ அப்போ அங்கே கண்டிஷன் செக் பண்ணலாமா? இப்போ 16 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18. அப்போ 18 கம்பேர் பண்ணும்போது 16 நம்மளுக்கு என்னது, சின்னது. ஸோ அப்போ கண்டிஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால் ப்ரோம் சிம்பிள் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஆஸ் யூ கேன் சி த செகண்ட் எக்ஸிக்யூஷன் நோ அவுட்புட் வில் பிரிண்டட். ஸோ அவுட்புட் டூல் நம்மளுக்கு என்ன ஆகுனா எந்த ஒரு அவுட்புட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. பைத்தான் ப்ரோம்ப்ட் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பாருங்கள், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. Then if else statement provides control to check the true block as well as the false block following the syntax of if else statement. ஸோ சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. இஃப் மாதிரி தான் இஃப் எல்ஸும். ஸோ இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா எல்ஸ் செகண்ட் பிளாக்ல இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மேலே இருக்க ப்ரோக்ராம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இஃப் எல்ஸ்க்கு இதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க என்ன பண்ணலாம், பிரிண்ட் நெக்ஸ்ட்டு கீழே என்ன பண்ணலாம், எல்ஸ்ன்னு போட்டு நம்ம என்ன ஆட் பண்ணால் மட்டும் போதும். பிரிண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அதாவது நம்மளுக்கு இஃப்ல கண்டிஷன் நம்மளுக்கு செக் பண்ணணும். செக் பண்ணிட்ட பிறகு பிரிண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட்டில் என்ன கொடுக்கும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் கொடுக்கும். அப்படி இல்லை எல்ஸ் என்ன கொடுக்கும், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அனு காட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்ட்ரி கண்டிஷன். ஸோ முன்னாடி இருக்க ப்ரோக்ராம் வச்சு பார்க்கணுன்னா என்ன கண்டிஷன் இருக்குது நம்மளுக்கு, இஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கலாம், 35. ஸோ 35 வரும்போது ட்ரூ தானே, 18 விட 35 நம்மளுக்கு என்னது பெருசு தான். ஸோ அதனால் என்ன ஆகும், ட்ரூ கண்டிஷன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது வந்து ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி அது எக்ஸிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆர்டர் ஈவனுக்கு உண்டான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஏன்ற வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிளில் இன்டீஜர் என்ன இன்ட்டில் இன்டீஜர். ஸோ இன்புட்டில் என்ன வேல்யூ கெட் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா என்டர் எனி நம்பர். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா மாடுலஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ டிவைட் பண்ணும்போது ரிமைண்டரை மட்டும் நம்மளுக்கு பார்க்கும். ஸோ அந்த ரிமைண்டர் நம்மளுக்கு 0வாக இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள், ஏஎஸ் அண்ட் ஈவன் நம்பர். அப்படியே நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட் நம்பர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவுட்புட்டில், என்டர் எ நம்பர். ஸோ என்ன நம்பர் என்டர் பண்ணுறோம், 56ன்றது நம்மளுக்கு ஈவன் நம்பர்ன்றது நம்மளுக்கு ஈவன் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 67 வந்து ஆட் நம்பர். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இஃப் எல்ஸுக்கு தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஃப் கண்டிஷன் இல்ஸ் வேரியபிள் 2. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆல்ரெடி நம்ம பின்னாடி இருந்த ப்ரோக்ராமில் பார்த்தது தான். ஸோ வேரியபிள் ஏன்ற வேரியபிளில் இன்ட் மீன்ஸ் இன்டீஜர். ஸோ இன்புட் நம்ம கெட் பண்ணிக்கிறோம், என்டர் எனி நம்பர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மேலே வேரியபிள் 1 இஃப் கண்டிஷன் எல்ஸ் வேரியபிள் 2. ஸோ இப்போ இங்கே வேரியபிள் 1ல் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படின்றத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஏ மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 எல்ஸ் வேரியபிள் 2ல் ஆடு. அதாவது கண்டிஷன் செக் பண்ணும்போது ஈவனாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஆடாக இருந்துச்சுன்னா. ஸோ பிரிண்ட் என்ன கொடுக்குறோம், ஏ இஸ் அண்ட் எக்ஸ். ஸோ ஏன்ற வேல்யூ என்ன இருக்குது, 3ன்னு கொடுத்துருக்கோம். என்டர் யுவர் வேரியபிள் 3. ஸோ 3 இஸ் அ ஆடு. இப்போ நம்ம 22ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், 22 இஸ் அ ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் கண்டிஷன் 1 ஸ்டேட்மெண்ட் block 1, if elif condition 2 statement block 2, else statement block n. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு block 1 ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்ஸ் இஃபில் இருக்க கண்டிஷன் 2 நம்மளுக்கு செக் பண்ணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா block 2ல் இருக்க ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸில் இருக்க block n ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிளாக் டயக்ராம் பார்ப்போம். ஸோ பிளாக் டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஃப் ஆஃப் இஃப். ஸோ இஃப்பில் உள்ள கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் இஃப் பிளாக்ல இருக்க கண்டிஷன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இஃப் எல்ஸ் இஃப்ல இருக்க கண்டிஷன் நம்மளுக்கு செக் பண்ணும். ஸோ அப்போ எல்ஸ் இஃப்ல இருக்க கண்டிஷன் நம்மளுக்கு செக் பண்ணும்போது அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எல்இஃப்ல இருக்க பாடி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எல்ஸில் என்ன இருக்கோ நம்மளுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி நம்ம C++ ப்ரோக்ராமில் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். M1 ஈக்குவல் டு ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் கிரேட் வச்சு நம்ம போடுறது தான். ஸோ M1 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டீஜரில் இன்புட் enter mark in a first subject. So M2ல integer input enter mark in a second subject. So average தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ average equal to M1 plus M2 divided by 2. ஸோ இப்போ நம்மளுக்கு மேலே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். if average greater than or equal to 80, அதாவது 80 அப்படின்னா 80க்கு அபோவ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிரேடு பிரிண்ட் ஆகணுமா, ஏன்னு பிரிண்ட் ஆகணுமா. ஸோ எல்எஃப் அப்படி இல்லை அப்படின்னு வரும்போது என்ன இருக்கும், 70ல் இருந்து 79 வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் லெஸ் தென் 80. ஸோ லெஸ் தென் 80 வரும்போது நம்ம என்ன எதை எடுக்கக்கூடாது, 80யை கன்சிடர் பண்ணக்கூடாது. 80க்கு முன்னாடி 79. ஸோ அப்போது 70 to 79 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுமா, பீன்ற கிரேட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எல்எஃப் அப்படி இல்லைன்னு வரும்போது என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அண்டு ஆவரேஜ் லெஸ் தென் 70. அதாவது 60 to 69 வரைக்கும் நம்மளுக்கு ஆவரேஜ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிரேடு பிரிண்ட் ஆகுமா, சின்ற கிரேட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி எல்எஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 60. அதாவது 50 to 59 வந்துச்சு நம்மளுக்கு என்ன கிரேட் பிரிண்ட் ஆகுமா, டின்ற கிரேட் பிரிண்ட் ஆகுமா. அப்படி இல்லை அதர்வைஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுமா, கிரேட் இன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பாருங்களேன். ஸோ என்டர் மார்க் இன் ஏ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 34. நெக்ஸ்ட் என்டர் மார்க் இன் த செகண்ட் சப்ஜெக்ட் என்னன்னா 78. அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் ஈக்குவல் டு M1 + M2 டிவைட் பை 2 தானே. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 34 + 78 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 112 வரும். ஸோ இப்போ டிவைட் பை 2 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 56. ஸோ அப்போ எந்த கண்டிஷன் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா கிரேட் டி தான். ஏன்னா எல்எஃப்ல பாருங்கள் 50, அதாவது ஆவரேஜ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 50 அண்டு ஆவரேஜ் லெஸ் தென் 60. இப்போ வரும்போது இந்த 50 to 69 வரும்போது 50 to 59 வரும்போது நம்மளுக்கு என்ன கிரேட் எடுக்கும், டி. அதனால நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா டின்ற கிரேட் நம்மளுக்கு மென்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.